ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. உங்க எல்லாருக்குமே 2026 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தமிழ் புத்தாண்டு பலன்களை முழுமையா நம்மளுக்கு சொல்றதுக்காக மதுரை அஸ்ட்ராலஜர் திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி, அதை நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்க ஆதரவுல தான் இவ்வளவு தூரம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு பெரிய உந்துதலாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம கொடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சொல்ல போறோம். நம்மளுடைய தம்பி வினோத் சுப்ரமணியம் நம்மள்ட்ட கேள்விகள் கேட்க போறாரு. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்க போறாங்க. நான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கொடுக்க போறேன். வாங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னா, என்ன கேட்டீங்கன்னா, ஜென்மகுருவோட நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டு துவங்கி ஒரு மாதத்திலே பார்த்தீங்கன்னா ஜென்மகுரு விலகி தனஸ்தானத்துக்கு போகிறார், கடகராசிக்கு போகிறார். 12 வருடங்களுக்கு பின்னாடி தன்னோட சுற்றம் முடிச்சு மீண்டும் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு குரு போகிறாரு. ஜென்மகுரு விலகிறதே ஒரு நல்ல விஷயம். குரு என்ன பண்ணிட்டாரு, நான் கடந்த ஒரு 4-5 மாசமா மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பமான மனநிலையை கொடுத்துட்டாரு. ஏன்னா அதிசாரம் வக்ரம் அப்படின்னு ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்தனால, அது மிதுன ராசியில் நிகழ்ந்தனால எதுலையும் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்துட்டு இருந்தாங்க. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு ஒரு 50 நாள், அதாவது ஏப்ரல் 14 ஆரம்பிக்குது. அங்கேருந்து மே 26 எத்தனை நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மே 26 அப்புறம் தனஸ்தானத்துக்கு குரு உச்சம் பெற்று போய் நிற்க போகிறாரு. கொட்டோன்னு பணம் கொட்ட போகுது மிதுனராசிக்காரர்களுக்கு. ஆமாம்மா. ஸோ இவங்களோட அது போக இவங்க சொல்வாக்கு வெளில போகுது. மிதுனராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களை தான் எல்லாத்துக்கும் எப்பயுமே சொல்லுவாங்க. ஒரு தாயை போல் அக்கறையோடு தான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இடத்துல அவங்க வாக்குஸ்தானத்திலே குரு அமர்றாரு அப்படின்னா, தாயே குருவாக வந்துட்டாங்க, நம்ம அம்மாவே டீச்சராக வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். நல்ல வாழ்க்கையை தான் வாழ்வோம். அதனால் மிதுனராசிக்காரர்கள் நண்பர்களாக உறவுகளாக கொண்டவங்க, அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கும் பொருளாதார ரீதியாக குரு உச்சம் பெறுறது நல்ல பலன் தான் தனஸ்தானத்தில். இப்போ இவங்களுக்கு இதை தாண்டி பொருளாதாரம் சொல்லிட்டீங்க, பணமே அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, பண மழையில் நனைய போகிறாங்க. இதை தாண்டி அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, குழந்தைகளுக்கு கல்வி, திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கண்ணா? பொதுவாக மிதுன ராசி உபயராசின்னு சொல்லுவோம். உபயராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதம் தடை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஈஸியாக பல மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 தாண்டிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நெருக்கி 30 தாண்டி 33 மேனேஜ் முடியும். ஸோ இப்படி இருக்கிறது காரணம் என்னென்னா, அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே பகை கிரகமாக வர்றதுனால கொஞ்சம் திருமணம் தாமதமாகும். அதே நேரத்தில் அந்த திருமண வாழ்க்கை கொடுக்குற கிரகமே தொழில் கிரகமாகவும் வர்றதுனால தொழில் வாய்ப்புகளை முன்னாடி கொடுத்துருச்சு அப்படின்னா திருமணத்தை தாமதப்படுத்திடும். இல்லைன்னா வேலை வாய்ப்புகளையுமே கொடுக்குறதையுமே இழுத்து அடிச்சு செட்டிலான பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னே காலத்தை கடத்தி கொண்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த குறிப்பிட்ட அந்த தமிழ் புத்தாண்டு காலம் பார்த்திங்கன்னா, திருமண முயற்சியில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சங்கடங்கள்லாம் தீர்ந்து 2 பேரும் ஒத்துமையாகிறதுக்குமான ஒரு நல்ல ஒரு காலமாக தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையின்மையினால பிரச்சனையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு கண்டிப்பான முறையில் புத்திரபாகியம் கிடைக்க போகுது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஸோ பொருளாதார நிலையே சரியாக போகுது அப்படின்னா வாழ்க்கையே சரியாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் குடும்ப வாழ்க்கையும் நிறைவாக சந்தோஷமாக இருக்க போகுது. குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை நல்லாயிருக்கும். எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு இதை தாண்டி அதாவது வாழ்க்கையே சுமூகமாக சூப்பராக இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு இறை வழிபாடு, கோயில் வழிபாடு, இந்த மாதிரி சொன்னால் எந்த மாதிரியான கடவுள்களை, தெய்வங்களை, கோயில்களை சொல்லலாம்? ஆமாம். இப்போ வழிபாடுன்னு வந்துட்டிங்க அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வேலை செய்கிற இடமே கோயில் தான் அப்படின்ட்டு. அதை முழுசாக நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுன ராசிக்காரர்கள் தான். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ இருந்து சொல்கிறேன், புது தொழில் செய்யணும்னு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அதை செய்கிறதுக்கான யோகங்கள் கிடைக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா புதன் லக்ன ராசி அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அந்த புதன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனியோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. கூடுதலாக 6ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை பற்றி நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது சின்ன லெவலில் ஆரம்பிக்கக்கூடிய
தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு போனால் இவங்க தான் அடுத்து அந்த கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்து முடிவெடுக்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன லெவலில் ஆரம்பித்தா கூட இவங்க ஒரு 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துருவாங்க. இதுதான் அந்த தர்மகர்ம அதிபதி யோகம். தொழில் வளர்ச்சியை மட்டும் கொடுக்காது, தொழில் வளர்ச்சியை கொடுத்து தன்னோட தேவைகள், குடும்ப தேவைகளுக்கு தேவையானதெல்லாம் செய்துக்கிட்டு, அது போக தானம் தர்மம் புண்ணியங்கள்லாம் செஞ்சு நல்ல மனிதர் பேர் வாங்கக்கூடிய யோகம் தான் தர்மகர்ம அதிபதி யோகம். அந்த யோகம் செயல்படக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு விஷயங்களை நிகழ்த்த போகுது. அதாவது நம்ம கோச்சார் அடிப்படையில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் தரமான யோகம் செயல்படும், ராஜ யோகங்கள் செயல்படக்கூடிய அற்புதமான காலமாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய காலம் இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த தொழிலில் நல்ல சிறப்பாக வேலை பார்க்குறதே, வேலை செய்கிறதே வந்து ஒரு வழிபாடாக நினச்சி இவங்க செய்துட்டு இருக்காங்க. கூடுதலாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களோட யோகஸ்தானம், இவங்களோட குலதெய்வ ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து துலா ராசி. அந்த துலா ராசியோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் தான் மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அந்த மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுற மாதிரி. அதனால் சுக்கிரனையும் வணங்கிக்கிங்க, மகாலட்சுமியும் வணங்கிக்கிங்க. முடிஞ்சால் அந்த கஞ்சனூர் போயிட்டு வரலாம். சுக்கிரன் கோவில் இருக்குது, எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஊரில் இருக்கவங்களே போவாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வரலாம். யாராருக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க போயிட்டு வரலாம். மேலும் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய நாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த 2026 ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்கள் தரப்போகுதுண்ணா? அதான் நான் சொல்லியிருக்கேன், 90 பாஸ் மார்க்கு மேலே தாண்டி அற்புதமான மதிப்பு தான் இது. அந்த அளவுக்கு வந்து கோச்சாரத்தில் சந்திரனை சுற்றி, ராசியை சுற்றி கிரக நிலைகள் ரொம்ப அற்புதம் அமைஞ்சிருக்கு. சுபகிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது, பாக்கிய கிரகங்கள் நல்லா இருக்குது. ஸோ தாராளமாக 90 மேலேயே கொடுக்கலாம். 90 கொடுக்குறேன். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. இப்போ இதுவும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இந்த தமிழ் புத்தாண்டில் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும்ல, டிரான்சிட் இருக்கும்ல, ஆமாம், எந்த மாதிரியான கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுது? நிச்சயமா. இப்போ இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ஆண்டு பலன் எடுக்கும்போது தமிழ் புத்தாண்டுன்னு வரும்போது வந்து தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஆண்டு கிரகங்கள் எங்கே இருக்காங்கன்றத முக்கியமாக பிரதானமாக எடுத்துக்குவோம். ஆண்டு கிரகங்கள் நம்ம சொல்கிறது வந்து ராகு, கேது, வியாழன், சனி, இவங்க தான். இதில் ஒரே ஒரு ஆண்டு கிரகம் மட்டும்தான் பயிற்சி ஆகுது, நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அது வந்து வியாழன் மட்டும்தான். வியாழனுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த ஆண்டு இருக்குது. அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் நான் கவனிச்ச அந்த பலன் சொல்கிறதுக்காக நான் வந்து ஆய்வு பண்ணும்போது, பஞ்சாங்கத்தை செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்டு துவக்கம் எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் அதில் தொடர்ச்சியும் இருக்கும் அப்படின்ற கணக்கில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகநிலைகள் நான் வந்து எந்த ஜாதகத்துலையும் பார்த்ததில்லை. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகி எல்லாத்துக்கும் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிற நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதில் சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்காரு. அங்கேருந்து 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில் குரு இருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் சொல்கிறேன், முதல் நாள் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த முதல் நாளில் வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்களோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து சுக்கிரன் எப்படி பரணி நட்சத்திரத்தில் இருக்காரோ அதே போல் மிதுனத்தில் இருக்கக்கூடிய வியாழன் வந்து அவரோட சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவருக்கு அடுத்ததான் சிம்ம ராசியில் கேது இருக்கிறாரு. கேது வந்து தன்னோட சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அது கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார் இல்லையா. ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க ஆண்டு துவக்கம் முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சரி, அதுதான் அப்படி இருக்குது, அடுத்த கட்டமாக வருவோம் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் காலப்புருஷனுக்கு 12வது வீடாக வரக்கூடிய மீன ராசியில் செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்குது. அந்த 3 கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. பயங்கர அபூர்வமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கிரகணம் நான் இதுவரைக்கும் என்னோட 22 வருஷ சர்வீஸில் வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, ஆனால் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு மட்டும் எனக்கு மனப்பூர்வமாக உணர்ந்துக்க முடிஞ்சிச்சு. ஸோ எல்லா கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆட்சி பலம் பெறுற மாதிரி அர்த்தம். அப்போ கிரகங்கள் செய்யக்கூடிய நல்ல பலன்களை கண்டிப்பான முறையில் உறுதியாக செய்வாங்க. தன்னுடைய காரகத்துவ பலன்களை கண்டிப்பான முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிச்சு பாருங்கள், மிதுனத்தில் இருக்க குரு அடுத்து பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்தால் கூட முதல்ல அங்கே இருக்கிற நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம்.
அவர் உச்ச பலம் பெற்று நிற்கக்கூடியதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் நிற்க போகிறாரு. ஸோ தொடர்ச்சி அந்த ஆண்டு தூங்குதுலேருந்தே வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த போர் பதட்டம்லாம் நடந்துருக்கு வளைகுடா நாடுகளில். இதை பற்றி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் மாத பலன்கள் பற்றி பேசும்போது கூட நம்ம பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதாவது குரு அருள் பார்வை இருக்கிறதுனால இது உலகளாவிய போராக போகாமல் சின்ன லெவலில் முடிஞ்சிடும். போர் வராதுன்னே நான் சொல்லியிருந்தேன். அதை மீறி போர் வந்திருக்கு. ஆனால் அது வளைகுடா நாடுகளுக்குள்ளேயே தான் இருக்கே தவிர்த்து உலகளாவிய போரா மாறல. ஏன்னா அது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் இருந்த கிரக யுத்தத்தை விட கடுமையான கிரக யுத்தம். அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது காரணம் வந்து குருவுடைய பார்வை அப்படின்றத நான் பார்க்குறேன். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் குருவுடைய பார்வை வந்து இந்த கிரக யுத்தத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு இருந்துருக்கனால இந்த போர் சூழலுமே தணிஞ்சிடும். இப்போ கிரகங்களும் பிரிவு ஏற்பட்டு அடுத்தடுத்த ராசிகள் நகர்ந்துட்டாங்க. அதாவது புத்தாண்டை ஒட்டி நகர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல பலன்கள் மட்டுமே தான் நடக்க போகுது. எல்லார் மனசுலையும் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமாக வந்துடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா கிரகங்களும் நல்ல பலன், நவகிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். நீங்கள் வந்து மக்கள் வந்து நிறைய குழம்பிக்கிறாங்க. அதாவது ராசி அடிப்படையில் நமக்கு இங்கே காணொலியில் பேசிடுறோம். ஏன்னா அதுவாக தான் ராசியை தான் பொதுவாக எடுத்து பலனாக நம்ம சொல்ல முடியும், கொடுத்துட்றோம். இங்கே தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் கிரகங்கள் குரு முதற்கொண்டு ஏனைய மற்ற கிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன், பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நில கிரகங்கள் அவங்களோட நிலையெல்லாம் இருக்குது. அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தசாபுத்தின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இப்போ நடப்பு தசாபுத்தி வந்து அவங்களுக்கு யோகமாக இருக்கா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா அப்படின்றலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதாவது நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், கோச்சார அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இது வந்து பொது பலன், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட கோச்சார பலன். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் தேவைப்படுது. இதில் சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை, பிரச்சனையாகவே இருக்குது லைஃப் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சுயஜாதக ஆய்வு எடுத்துக்கணும். அப்போ சுயஜாதகம் பார்க்கணுன்ற தேவை வரும்போது இன்னும் துல்லியமாக அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் போது நம்ம என்னைய தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது நான் சொல்கிறது மக்களுக்கு சொல்கிறேன், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய கடமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாமே வெற்றி ஆகணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஓகே, நான் ரொம்ப இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்பவே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி.